வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை 1ஆம் தேதி முதல் வருமான வரி தாக்கலுக்கு ஆதார் எண் கட்டாயம். மத்திய நேரடி வரிகள் விதிப்பு வாரியம் அறிவிப்பு. மலேசியாவில் வைகோவுக்கு அனுமதி மறுப்பு பிரச்சினை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என முதல்வர் அறிவிப்பு. வெற்றி பாதையில் தர்ம யுத்தம் தொடர்கிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள். அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சென்னையில் விவசாயிகள் போராட்டம் வாபஸ். முதல்வரை சந்தித்த பின் ஐயாக்கண்ணு அறிவிப்பு. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வருமான வரி தாக்கல் செய்யவும் புதிய பான் கார்டு பெறவும் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வரும் ஜூலை 1 முதல் வருமான வரி தாக்கல் செய்யும் போது ஆதார் எண் அல்லது ஆதாருக்காக பதிவு செய்ய போது வழங்கப்பட்ட எண்ணை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் எனவும் அதனுடன் நிரந்தர கணக்கு எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. புதிய பான் கார்டு பெறவும் ஜூலை 1 முதல் ஆதார் எண்ணை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ள நேரடி வரிகள் மத்திய வாரியம் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பானது ஆதார் எண் இல்லாதவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் மட்டுமே என குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சகம், நிதி அமைச்சகம், மத்திய வரிகள் நேரடி வாரியம், வருமான வரித்துறை ஆகியவை நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மலேசியாவில் மதிமுக பொதுச்செயலர் வைகோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தில் குடிமராமத்து பணிக்காக மேலும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என குறிப்பிட்டார். மலேசியாவில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் இந்த விவகாரம் குறித்து தங்களது கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் கூறினார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் அணைகள், ஏரிகளில் இருந்து வண்டல் மண்ணை எடுத்து செல்ல விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார். குடிமராமத்து திட்டத்திற்கு ஏற்கனவே 100 கோடி ஒதுக்கப்பட்டது. மேலும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு கரைகளை பலப்படுத்தப்பட்டு மதைகளை சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். தாங்கள் தொடங்கிய தர்ம யுத்தம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தாங்கள் தொடங்கிய தர்ம யுத்தத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். டிடிவி தினகரனை அதிமுக அம்மா அணி எம்எல்ஏக்கள் சந்திப்பது பற்றிய கேள்விக்கு இது தொடர்பாக KP முனுசாமி ஏற்கனவே பதிலளித்து விட்டதாக அவர் தெரிவித்தார். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கழகம் எங்களுடைய கழகம். ஆகவே எங்களுடைய பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய லட்சிய பாதை. அந்த பாதையை யாரும் மீறக்கூடாது என்பதற்குத்தான் எங்களுடைய தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டது. அதனுடைய வெற்றி இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வேண்டி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறும் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் RB உதயகுமார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று தெரிவித்தார். இதேபோல் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் AK போஸும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் எய்ம்ஸுக்காக யாரும் தனது பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார்கள் என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது குறித்து முதல்வர் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் கேட்க ஏதோ ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதே தவிர யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார். எந்த நாட்டில் இருப்பவர் ராஜினாமா செய்வதற்கு இந்த நாட்டில் யாராவது இருக்கிறார்களா? யாராச்சும் அடையாளம் காட்டியிருக்கீங்களா? இதுவரையும் இந்தியாவிலே யாராவது ராஜினாமா செய்தவர் வாழப்பாடியரை தவிர யாராச்சும் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள்.
சென்னையில் விவசாயிகளுடன் போராட்டம் நடத்தி வந்த ஐயா கண்ணு இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். முதல்வர் அளித்த வாக்குறுதியை அடுத்து விவசாயிகள் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தரில் 41 நாட்கள் போராட்டம் நடைபெற்றது. தில்லியில் போராட்டக்காரர்களை சந்தித்த முதல்வர் பழனிசாமி உள்ளிட்டோரின் வேண்டுகோளை ஏற்று விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தமிழகம் திரும்பினர். இந்நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி தில்லியில் கூடிய 16 மாநில விவசாயிகள் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை அடுத்து ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று தங்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கினர். விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி இன்று 2வது நாளாக போராட்டம் நடந்தது. காவல்துறை தங்களை கைது செய்தால் நிர்வாண போராட்டம் நடத்தப் போவதாக ஐயா கண்ணு எச்சரித்தார். விவசாயிகள் போராட்டம் காரணமாக வாலாஜாபாத் சாலையில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை காவல்துறையினர் செய்த ஏற்பாட்டின் பேரில் ஐயா கண்ணு தலைமைச் செயலகம் சென்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஐயா கண்ணு விவசாயிகள் மீது மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். விவசாயிகள் கடன் ரத்து தொடர்பாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறும் என முதல்வர் உறுதி அளித்ததாகவும் ஐயா கண்ணு தெரிவித்தார். அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் தமிழக முதலமைச்சர் அப்பீல் போகக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. அப்பீல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை நான் யோசித்து நான் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு தெரிகிறேன். அப்பீலை எடுத்துகிட்டு போனதா அப்பீலை வித்ட்ரா பண்ணுறதை பற்றி யோசித்து நல்ல முடிவு எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். முதல்வர் அளித்த உறுதிமொழியை அடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் விவசாயிகள் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. முதல்வருடன் நடந்த சந்திப்புக்கு பின் சேப்பாக்கம் திரும்பிய ஐயா கண்ணு போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். போனோன்னு உட்கார வச்சு இதெல்லாம் பேசுவோம். எங்க விவசாயி எல்லாரும் சேர்ந்து நிறுத்தலான்னா நிறுத்துவோம். இல்ல நமக்கு யோசனை சொல்றாரு தேவையில்லை. நமக்கு 2 மாசம் 1 மாசத்துல 60 நாள் இந்த 60 வயது சொல்றாரு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுடைய போராட்டம் சொல்றோம். இல்லைன்னா உடனே வாபஸ் வாங்கிட்டு. புதுக்கோட்டையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் பங்கேற்க சென்ற 3 திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனையை முதல்வர் பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார். இதில் பங்கு பெற மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏக்கள் பெரியண்ணன் அரசு, எஸ் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோரின் பெயர்கள் அழைப்பிதழில் அச்சடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் மூவருக்கும் முறைப்படி அழைப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து கட்சியினருடன் விழாவிற்கு செல்ல முயன்ற திமுக எம்எல்ஏக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக எம்எல்ஏக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து நாளை தனது தலைமையில் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். இதையொட்டி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டு திமுக சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற கிளை மக்களுக்கு பாதிப்பில்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு சிக்கராயபுரம் பகுதியில் கல்குவாரி நீரை குடிநீராக்குவது தொடர்பாக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி 145 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வறட்சி தமிழகத்தில் மீண்டும் நிலவுவதாக தெரிவித்தார். சென்னையில் இதுவரை குடிநீர் பிரச்சினை இல்லை என்று கூறிய அமைச்சர் கல்குவாரிகளில் உள்ள நீரை சுத்திகரிப்பது தொடர்பாக மாங்காடு பகுதியில் உள்ள 22 கல்குவாரிகளில் நீர் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அது குடிநீருக்கு உகந்த நீர் என்பது உறுதி செய்யப்பட்டால் 13.6 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கல்குவாரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஒரு நாளைக்கு 3 கோடி லிட்டர் வீதம் 100 நாட்களுக்கு 300 கோடி லிட்டர் நீர் எடுக்கப்படும் எனவும் இதற்காக 450 HP திறன் கொண்ட அமெரிக்க இயந்திரம் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். இன்றைக்கு 22க்கு மேற்பட்ட கல் கோரில் தேங்கியிருக்கும் நீரை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்
அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் புவி அமைப்புகள் துறை உட்பட பல துறைகளில் தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் இந்த எல்லா துறைகளுக்கும் போய் டெஸ்ட் பண்ணி குடிநீருக்கு உகந்த நீர் என்று உறுதி செய்யப்பட்ட பின்னால் இந்த கல்குவாரிகள் தேங்கியிருக்கக்கூடிய நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு சுத்திகரித்து சென்னை நகருக்கு இந்த விநியோகம் இன்னையிலிருந்து தொடங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தீநகர் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பணியாளர் ஒருவர் பலியானார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் கடந்த 31ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டடம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கட்டிடத்தின் தூண்கள் தீயில் உருகியதால் நடுப்பகுதி இடிந்து விழுந்தது. மீதமுள்ள பகுதிகள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் கட்டடத்தை ஜாக்கட்டர் எனப்படும் நவீன எந்திரத்தை கொண்டு இடிக்கும் பணி கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. ஒரு வாரத்திற்குள் கட்டிடத்தை இடிக்கும் பணி முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 9வது நாளாக இன்றும் இடிப்பு பணி நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஜாக்கட்டர் எந்திர வாகனத்தின் மீது மேல் சுவர் விழுந்ததில் ஜாக்கட்டர் எந்திரத்தின் உதவியாளரான சரத் என்ற 21 வயது இளைஞர் அந்த இடத்திலேயே பலியானார். பலியான இளைஞரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து கட்டிடத்தை இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலியான சரத் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என சென்னை சில்க்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு கோரி அனைத்து தரப்பினரையும் அணுகுவோம் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் கண்காட்சியை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளில் மத்திய அரசு மீது எந்த ஊழல் புகாரும் கூற முடியவில்லை என குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், மத்திய அரசே மாநிலங்களுக்கு தேடி சென்று சேவை செய்வதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள பலர் அயல் நாடுகளில் கருப்பு பணம் பதுக்கி வைத்துள்ளதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். We will be approaching all parties, all groups, all voters, because it's a national election. To the extent possible, we want to have a unanimous election. Then if it is not possible, then we will seek the support of other parties also. கடலில் கட்டுமரம் கவிழ்ந்து விபத்து, மீனவர்கள் 2 பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்தில் அமைக்க மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி உய்யக்கொண்டான் திருமலையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாழைத்தார் குளிரூட்டும் மற்றும் பழுக்க வைக்கும் நிலையத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 3 இடங்களை தேர்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மத்திய சர்க்கார் 3 இடங்கள் கேட்குறாங்க. அந்த 3 இடங்களில் குறித்து கொடுக்க சொல்கிறாங்க. அந்த 3 இடங்களில் இப்போ நம்ம ஆய்வு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு விரைவாக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிவிரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான நடவடிக்கை அவர் எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். இந்த ஆண்டு முதல் அங்கன்வாடியில் இருந்து முதல் வகுப்புக்கு செல்லும் குழந்தைகளுக்கு மாற்று சான்றிதழ் வழங்கும் திட்டம் ஓரிரு நாட்களில் தொடங்கப்படும் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மின்துறை அமைச்சர் தங்கமணி, சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு 94,85 லட்சம் மதிப்பீட்டில் 560 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா, கல்வி உதவித்தொகை, தையல் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் சரோஜா, இந்த ஆண்டு முதல் கட்டமாக 2,50,000 குழந்தைகளுக்கு மாற்று சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாகவும் நாமக்கல் மாவட்டத்தில் 7,000 குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். அங்கன்வாடி மையத்திலிருந்து அவர்கள் 1ஆம் வகுப்பு சேருவதற்கான ஒரு சான்றிதழை, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்
அவங்க அங்கன்வாடி மையத்திலிருந்து பிரைமரி ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அப்படிங்கிறது ஒரு வரைமுறைப்படுத்தி 2,50,000 குழந்தைகளுக்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்க இருக்கின்றோம். இது ஒரு புதிய திட்டம். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் நாமக்கல்லை சேர்ந்த கிருத்திகா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். வேளாண் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி இன்று வெளியிட்டார். அந்த பட்டியலில் நாமக்கல்லை சேர்ந்த கிருத்திகா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். 2820 இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. அன்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. பொது பிரிவினருக்கு ஜூன் 19 முதல் ஜூன் 24ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்காக பெறப்பெற்ற விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 53,047. இந்த வருஷம் தரவரிசை பட்டியலிருந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4 மார்க்கு முன்னேறி இருக்கிறோம். மாணவர்கள் 35.7% அதிகமாக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். இந்த வேளாண் கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய தரம் நல்ல முறையில் உயர்ந்திருக்கின்றது. சிவகங்கை நகராட்சியில் குறைந்த மைக்ரான் அளவில் தயாரிக்கப்பட்ட 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள பாலித்தீன் பைகளை நகராட்சி அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை நகராட்சியில் 27 வார்டுகளில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். 5,000க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குறைந்த அளவிலான பாலித்தீன் பைகள் விற்பனை செய்யப்படுவதாக நகராட்சி அலுவலர்களுக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் நேரு பஜாரில் ஒரு வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள பாலித்தீன் பைகள் மற்றும் டம்ளர்களை நகராட்சி அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கடலில் கட்டுமரம் கவிழ்ந்த விபத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 2 பலியாகினர். ஒருவர் உயிர் தப்பி கரை சேர்ந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீனவ கிராமத்தை சேர்ந்த ரெசலையன், தாசன், பெஞ்சமின் ஆகிய 3 மீனவர்கள் நேற்றிரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 2 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் மண்டைக்காடு அருகே சென்ற பொழுது சீறி வந்த கடல் அலையில் சிக்கி அவர்கள் சென்ற கட்டுமரம் கவிழ்ந்தது. இதில் ரெசலையன் கடுமையான போராட்டத்திற்கு பின் நீந்தி கரை சேர்ந்தார். கடலில் மூழ்கி இறந்த மற்ற 2 மீனவர்களின் உடல்கள் இன்று காலை சடலங்களாக மீட்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தேயிலை தொழிற்சாலைக்கு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் அதே இடத்தில் பலியானார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுப்புற பகுதிகளில் சமீப காலமாக விதிமுறைகளை மீறி அதிக அளவில் கட்டிடங்கள் கட்டப்படுவதும் பாறைகளை உடைப்பதும் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் குன்னூர் டானிங்டன் பிரிட்ஜ் சிஎம்எஸ் பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்திற்கு கட்டிடம் கட்டும் பணிகளுக்காக சாலைகள் அமைக்கப்பட்டு வந்தன. இன்று நடந்த பணியின் பொழுது எதிர்பாராத விதமாக மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியானார். படுகாயமடைந்த மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தண்ணீர் லாரிகள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொட்டபெட்டா சாலையில் உள்ள கோடப்பமந்து பகுதியிலிருந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டு உதகை நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கோடப்பமந்து அருகே வந்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் ஓரத்தில் நின்ற மற்றொரு தண்ணீர் லாரி மீது அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் பயணம் செய்த 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்பு மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் அவர்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதிவேகமாக செல்லும் தண்ணீர் லாரிகள் மற்றும் விதிமுறைகளை மீறி சாலை வளைவுகளில் வாகனங்களை நிறுத்துவதே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் அருகே சமையல் எரிவாயு ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து நேரிட்டது. சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள பாரத் எரிவாயு நிறுவனத்தில் இருந்து வேலூர் மேல் விஷாரத்திற்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றது. ஓட்டுநர் சுப்பிரமணி என்பவர் லாரியை ஓட்டி சென்றார். திருத்தணி அருகே சென்னை திருப்பதி சாலையில் நெடும்பரம் கிராமத்தில் சென்ற பொழுது சாலையோர பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சுப்பிரமணி காயமடைந்தார். எரிவாயு சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டதால் புகை வந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் எரிவாயு கசிவை நிறுத்தினர். கசிவை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்து பற்றி கனகம்மா சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலை தடுப்பில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் பெண் உள்பட 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் தனது உறவினர்களுடன் திருச்சிக்கு காரில் சென்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள ஆசனூர் அருகே சென்றபொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த பெண் உள்பட 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற ஒருவர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளி சீருடைகள் மாற்றப்படும் என அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஈரோட்டில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் சீருடை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வண்ண சீருடைகள் ஆயத்த ஆடைகளுக்கான தயாரிக்கப்பட்டு ஈரோடு கடைவீதி பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பையில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்யப்படும் துணிகள் சென்னிமலை மற்றும் சிவகிரி பகுதிகளில் தைக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு பள்ளி சீருடை மாற்றப்படும் என்ற அரசின் அறிவிப்பால் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு வாங்கும் சீருடைகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதால் தங்களது வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். புதிய வண்ண சீருடைகள் பற்றி குறைந்தது 6 மாதத்திற்கு முன் அறிவித்து சீருடை தயாரிப்பை நம்பி வாழும் பல்லாயிரக்கணக்கானோரை அரசு பாதுகாக்க வேண்டுமென சீருடை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு யூனிஃபார்ம் அடுத்த வருஷம் மாற்றுறாங்க. அதனால் நாங்கள் தைக்கிறத ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டோம். அடுத்த வருஷம் மாற்றும்போது எந்த கலர் அறிவிக்கிறாங்களோ அந்த கலரை அதிகமாக தயார் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற ஸ்டாக் காலி பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுக்குவோம். புதுசாக வரும்போது 1 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு தகவல் கொடுத்துருந்த இந்த கலர் இந்த டிசைன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த டிசைன் அந்த மாடலு அந்த கலர்ஸை செக் பண்ணி நாங்கள் அதை தயார் பண்ண முடியும். இல்லைன்னா மக்களும் ரொம்ப அவசரப்படுவாங்க. வியாபாரி நாங்களும் ஸ்டாக் வச்சது லாஸு எங்களுக்கு ரொம்ப ஓவராக அதிகமான லாஸ் ஆகும். அந்த லாஸை எங்களால் ஈடுகட்ட முடியாது. பன்னாட்டு பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல் முதல் 15 இடங்களில் 3 இந்திய வீரர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தாய்வான் நாட்டில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் பகுதியாக கடலோர காவல் படையினர் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தாய்வான் நாட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது ஆப்பிரிக்க கடற்கொள்ளையர்களால் கைது செய்யப்படுவதும் அவர்களை விடுவிக்க கொள்ளையர்கள் பெருந்தொகை கேட்பதும் வழக்கமாகி வருகிறது. இதனையடுத்து கடலோர காவல் படையின் வலுவை அதிகப்படுத்தும் வகையில் தீவிர பயிற்சிகள் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு ஒத்திகையில் 6 கடலோர காவல் படை கப்பல்களும் 5 ஹெலிகாப்டர்களும் ஒத்திகையில் பங்கேற்றன. ஆயுதம் ஏந்திய கொள்ளையர்களிடம் சிக்கியவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து ஒத்திகையில் விளக்கம் அளிக்கப்பட்டது. விழாவில் பேசிய தாய்லாந்து அதிபர் சாய் இங் வென் நமது நாட்டின் கடலை காப்பது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என்று குறிப்பிட்டார். பன்னாட்டு பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் பெண்கள் பிரிவில் 2 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 3 இந்திய வீரர்களும் முதல் 15 இடங்களில் இடம் பிடித்துள்ளனர். பெண்கள் ஒற்றையர் தரவரிசையில் PV சிந்து 3வது இடத்திலும் சாய்னா நேவால் 11வது இடத்திலும் உள்ளனர். பன்னாட்டு பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் அஜய் ஜெயராம் 13வது இடத்திலும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 14வது இடத்திலும் சாய் பிரணீத் 15வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜூலை 1ஆம் தேதி முதல் வருமான வரி தாக்கலுக்கு ஆதார் எண் கட்டாயம். மத்திய நேரடி வரிகள் விதிப்பு வாரியம் அறிவிப்பு. மலேசியாவில் வைகோவுக்கு அனுமதி மறுப்பு பிரச்சினை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என முதல்வர் அறிவிப்பு. வெற்றி பாதையில் தர்ம யுத்தம் தொடர்கிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி.
எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள். அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சென்னையில் விவசாயிகள் போராட்டம் வாபஸ். முதல்வரை சந்தித்த பின் ஐயாக்கண்ணு அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.